ஹாய், குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். நான் உங்கள் சின்னாலப்பட்டி சுகி பேசுகிறேன். நிறைய பேர் வந்துட்டு என்கிட்ட கொஸ்டின் கேட்குறது என்னென்னா, அக்கா என்ன ஷூட் போகிறீங்க, அடுத்து என்ன ஷூட் வருது, என்ன படம் ரிலீஸ் ஆகுது, என்ன சீரியலு அப்படின்னே கேட்குறீங்க. சரியா? எனக்கு கண்டினியூஸாக எனக்கு ஷூட்டு வர்றது கிடையாது. ஒவ்வொரு ஆஃபீஸ்லேயும் நம்ம ஆஃபீஸில் மூவி ஆஃபீஸில் நம்ம போய் ஃபோட்டோஸ்லாம் கொடுத்து என்ன படம் போகுது, அதுக்குன்னு சில குரூப்ஸ் எல்லாம் இருக்குது. நம்ம வாட்ஸ்அப்பில் இந்த ஆஃபீஸில் இந்த ஆடிஷன் போகுது, இந்த மூவி ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க, இவங்க ஹீரோ, அந்த மாதிரி நிறையா இருக்குதுங்க. என்கிட்ட நிறைய கேட்டுறீங்க, அக்கா எனக்கு ஒரு வாய்ப்பு வாங்கி கொடுங்க, எனக்கும் நடிக்கணும்னு ஆசை அப்படின்னு. சினிமாவில் வாய்ப்பு தேடி பாருங்கள், அப்போ கஷ்டம் தெரியும். நாங்கள்லாம் மேக்கப் போட்டு ஜாலியாக ஆடிக்கிட்டு ஒரு ரீல்ஸ் எடுத்து போனால நீங்கள் ஈஸியாக நினச்சிக்கிறீங்க, ஓ சினிமாவில் போகலாம், நிறைய சம்பாதிக்கலாம் அப்படின்னு. நாட் ஈஸி, ஓகேவா? அதனால் நிறைய கேட்குற கொஷின், என்ன அடுத்து என்ன பண்ணுறீங்க, எனக்கு சொல்லவே முடியல, என்ன சொல்கிறதுனே எனக்கும் தெரியல. நம்ம வந்தால் நமக்கு மெயின் இன்ஸ்டாவில் நம்ம ரீல்ஸ் போடுறோம், ஃபேஸ்புக்கு, யூடியூப்பில். ஸோ எதுனாலுமே நான் அன்னன்னைக்கு அப்டேட் பண்ணுறேன். டெய்லி கேட்டிங்கன்னா நான் என்ன பண்ணுறது சொல்லுங்கள்? இதுதான் என் நிலமை. மாதத்தில் ஒரு 5 டேஸ் ஷூட்டு வரும், 10 டேஸ் ஷூட்டு வரும், 15 டேஸ் வரும், 1 மந்த்து வரும். சில மாதங்கள் சில நாட்கள் பார்த்திங்கன்னா ஒரு நாள் கூட ஷூட்டிங்கே வராது. அந்த டைமிங்கில் ஃபினான்ஸ்க்கு என்ன பண்ணுறது, வீட்டிலேருந்து தான் எனக்கு அனுப்பி விடுவாங்க. சரியா? என்ன பண்ணுறது, நமக்கு எல்லாமே சினிமா தான் நமக்கு எல்லாமே. சினிமாவில் வரதை வச்சு தான் நம்ம எல்லாமே பண்ணிகிட்ருக்கோமா. ஸோ இப்படியே தான் லைஃப் ஓடிட்டுருக்கு. என்னென்னா, சினிமாவை பொறுத்தளவுக்கு நம்ம சினிமாவில் ஜென்ஸாக இருக்கட்டும், இல்லை உமன்ஸு கேர்ள்ஸாக இருக்கட்டும், யாருனாலும் நமக்கு வீட்டில் ஃபுல் சப்போர்ட்டு வேணும். என்கரேஜ் பண்ணுறதுக்கு ஒரு சப்போர்ட்டு வேணும், ஃபினான்ஸ்லேயும் நமக்கு ஒரு சப்போர்ட்டு வேணும். இப்போ நான் இருக்கேன்னா என்னோடய ஹஸ்பண்டு, நான் பசங்க, என்னோடய ஃபேமிலி எல்லாருமே எனக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. அதே மாதிரி ஒரு ஜென்ஸு வந்தாங்களும் அவங்க ஒய்ஃபு குழந்தைங்களாம் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணணும். அப்படி சப்போர்ட் பண்ணால் மட்டும்தான் சினிமாவில் ஜெயிக்க முடியும். சரிங்களா? எனக்கு முழுக்க எனக்கு பிகினிங்லேருந்து இன்ன வரைக்கும் எங்கள் வீட்டுக்கார் நான் செல்லமாக மச்சான் தான் கூப்பிடுவேன். ஸோ எங்கள் மச்சான் தான் எனக்கு எல்லாமே. சரியா? அவர் மேக்ஸிமம் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வரவே மாட்டார். கிட்டத்தட்ட நான் ஒரு 10-15 வருஷங்களாக நான் இருக்கேன். ஸோ ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வர மாட்டார். நான் மச்சான் வாங்க போகலாம், கூட வாங்கன்னு கம்பல் பண்ணால் மட்டும்தான் வருவாங்க. இல்லைப்பா நீயே போயிட்டு வாப்பா அப்படின்ட்டுருவாங்க. ஸோ அந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு. ஏன்னா அவர் ஒரு நாள் லீவ் போட்டாலும் சம்பளம் போயிடும், பசங்களை பார்க்க முடியாது, அந்த ஒரு மைண்ட் தாட்லேயே அவங்க இருப்பாங்க. பட் நம்மளும் கிடைக்கிற ஷூட்டை கேன்சல் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கிற சம்பளத்துக்கு அப்படியே ஓடிக்கிட்டே இருக்கிறோம். சரியா? இனிமேல் நிறைய நம்ம சினிமாவை பற்றி எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை நான் ஷேர் பண்ணுறேன். ஓகேவா? தேங்க்யூ, பாய்.